அண்மை செய்தி. பாஸ்போர்ட் கேட்டு விண்ணப்பிக்க கணவரின் அனுமதி கையெழுத்தை மனைவி பெற வேண்டிய அவசியம் இல்லை என உயர்நீதிமன்றம் தற்போது உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக நம்முடைய சிறப்பு செய்தியாளர் ரமேஷ்குமார் இணைகிறார். ரமேஷ், எந்த வழக்கில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது? முழு விவரம் என்ன? சென்னையை சேர்ந்த ரேவதி என்பவர் தொடர்ந்த வழக்குல தான் சென்னை உயர்நீதிமன்றம் இது போல ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. ரேவதி பாஸ்போர்ட் கேட்டு மண்டல பாஸ்போர்ட் அலுவலகத்தில் கடந்த ஏப்ரல் மாதம் விண்ணப்பம் செய்திருந்தார். அந்த விண்ணப்பத்தின் மீது எந்த நடவடிக்கை எடுக்காதது குறித்து விசாரித்த போது கணவருடைய கையெழுத்து பெற்றிருந்தால் மட்டுமே விண்ணப்பத்தின் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என அந்த பாஸ்போர்ட் அதிகாரி தெரிவித்திருந்தார். கணவருக்கும் தனக்கும் இடையில பிரச்சனை ஏற்பட்டு தனது கணவர் தாக்கல் செய்த விவாகரத்து வழக்கு நிலுவையில் உள்ளதனால கணவனுடைய கையெழுத்தை வற்புறுத்தாமல் பாஸ்போர்ட் வழங்க உத்தரவிட கோரிதான் சென்னை உயர்நீதிமன்றத்தில் அவர் வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த மனுவை விசாரித்த நீதிபதி ஆனந்த வெங்கடேஷ் பாஸ்போர்ட் கேட்டு விண்ணப்பிக்க கணவரின் அனுமதியோ அவரது கையெழுத்தோ மனைவி பெற வேண்டிய அவசியமே இல்லை என்று தெளிவுபடுத்தி இருக்கிறார். கணவனுடைய கையெழுத்து பெற வேண்டும் என்று வற்புறுத்துவதன் மூலம் ஒரு பெண்ணை கணவனின் உடமையாக கருதும் இந்த சமூகத்தின் மனப்பான்மையை மண்டல பாஸ்போர்ட் அதிகாரியிடம் செயல் காட்டுகிறது என தனது அதிருப்தியை அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். ஏற்கனவே கணவன் மனைவி உடனான உறவுல பிரச்சனை உள்ள நிலையில கணவரிடமிருந்து கையெழுத்து பெற்று வருவது என்பது இயலாதது, சாத்தியமில்லாதது. திருமணம் ஆகிவிட்டால் பெண் தனது அடையாளத்தை இழந்து விடுவதில்லை என்றும் அவர் கூறியிருக்கிறார். கணவனின் அனுமதி கையெழுத்து இல்லாமல் மனைவி பாஸ்போர்ட் கேட்டு விண்ணப்பிக்க முடியும் என்றும் கணவன் கையெழுத்து பெற வேண்டும் என்று அந்த நடைமுறை ஆணாதிக்கத்தை காட்டுகிறது என்று கூறிய நீதிபதி மனுதாரனுடைய விண்ணப்பத்தை பரிசீலித்து 4 வாரங்கள்ல பாஸ்போர்ட் வழங்க வேண்டும் என்று பாஸ்போர்ட் மண்டல அதிகாரிக்கு உத்தரவிட்டிருக்கிறார். நிச்சயமாக கணவரின் கையெழுத்து பெறும் நடைமுறை ஆணாதிக்கத்தை காட்டுவதாக நீதிபதிகள் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.